ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் நலமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நித்திமேன் பேட்டரி பவர் பேங்க் அசம்பிள் பண்ண போகிறோம். 12 வோல்டேஜ் 10 ஆம்பியர். வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. இதில் சீரிஸ் கனெக்ஷன்னா என்ன, பேரல் கனெக்ஷன் என்ன, எப்படி ப்ளஸ் மைனஸை இணைப்பது என்பதை விளக்கமாக வீடியோவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போவோம். லித்தியம் பேட்டரி அதில் எழுதியிருக்கு பாருங்கள், 3.7 வோல்டேஜ்னு எழுதியிருக்கு. அதை மட்டும் இப்போ ஃபாலோ பண்ணிப்போம். சீரியஸுக்காக சீரியல் கனெக்ஷன் கொடுக்கும்போது 3.7 வோல்ட்டை கூட்ட போகிறோம். கூட்டிட்டு 3 பேட்டரியை சீரியஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டில் என்ன பவர் வருதுங்கிறத டோட்டல் பண்ணிக்க போகிறோம். அது சீரியஸுக்காக. தெரியாத நீங்கள் அசம்பிள் பண்ணிங்கன்னா சீரியஸ் பேரல் பண்ணும்போது பேட்டரி ஷார்ட் ஆக சான்ஸ் இருக்குது. பிஎம்எஸ் இல்லாமல் இந்த பேட்டரியை யூஸ் பண்ணக்கூடாது. பேட்டரியோட இந்த சைடு ப்ளஸ்ஸுக்கு, பேட்டரியோட இந்த சைடு மைனஸ். இதை போட்டிருக்கேன் பாருங்கள், இப்படி வச்சுக்கிங்க. ப்ளஸ்ஸுக்கு இந்த மார்க்கு, மைனஸுக்கு இந்த மார்க்கு. ப்ளஸ் சைடு மைனஸ் சைடு தெரிஞ்சுக்கிட்டோம். சீரீஸில் எப்படி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம், பேரலில் எப்படி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். சீரீஸ் கொடுத்தா வோல்டேஜ் என்ன ஆகும், பேரலில் கொடுத்தா இந்த டிசி பவர் வோல்டேஜ் என்ன ஆகுங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். சீரீஸ் கனெக்ஷன் உள்ள போகிறோம். சீரீஸில் 3 பேட்டரியை சீரீஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு மைனஸ், இது ஒரு ப்ளஸ், இது ஒரு மைனஸ், இது ஒரு ப்ளஸ். லாஸ்ட்ல பார்த்துங்க, ஒரு மைனஸ். இது ப்ளஸ் வோல்ட்ல மல்டிமீட்டரில் கொடுத்துட்டோம். முதலாவது பேட்டரியில் வோல்டேஜ் அளக்கிறோம். 3.7க்கு 4 வோல்ட் காட்டுது. அது புது பேட்டரி கேட்டதான் அப்படி தான் காட்டும். முதல் பேட்டரியோட பவர் அளந்துட்டோம். 3.7க்கு 4 வோல்டேஜ் காட்டுது, பரவாயில்ல. இரண்டாவது பேட்டரியில் பார்ப்போம், 7.4 வரணும். அப்படியே பார்த்துக்குங்க, 7.5 காட்டுது, பரவாயில்ல, கூட தான் காட்டும். அடுத்த பேட்டரி போவோம். மூணாவது பேட்டரியே நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பவர் காட்டணும்னு கேட்டிங்கன்னா 11.1 காட்டணும். சரியா இருக்கு, வோல்டேஜ் காட்டுது, சரியா காட்டுது. இப்போ கணக்கு போட்டு பார்த்துக்குவோம். சீரீஸ் பண்ணும்போது வோல்ட் இந்த டிசி பவர் 11 வோல்ட்டாக எடுத்து பேரல் பண்ண போகிறோம். இப்படி ஒன்றா வச்சு பேரல் பண்ணுவோம். மைனஸுக்கு மைனஸு, ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு, ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸுக்கு மைனஸு நேராக கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா பேரல் பண்ணியிருக்கோம். பேரல் பண்ணிட்டோம். 3 பேரல் பண்ணியிருக்கோம். இப்போ ஆம்பியர் கூடியிருக்கு. 4 பேட்டரி ஒன்றா. இப்போ நம்ம அசம்பிளுக்காக எடுத்திருக்கின்ற பேட்டரியோட இதை கவனிச்சிங்க. 2600 mAh இருக்கு பாருங்க. அதுதான் ஆம்பியர் ஆக்க போகிறோம். பேரலில் 3.7 வோல்ட்டு. பேட்டரி 9.62 வாட்ச் ஹவர். நம்பர் 1 பேட்டரிங்க. இதுதான் பேரல் பண்ணுறோம்.
நான் ஒரு பேட்ரி சும்மா சாம்பிளுக்காக காட்டிகிட்டு இருக்கேன். அந்த புது பேட்ரி வாங்கி இது எல்லாம் பவர் பேங்கில் உடைச்சது. கம்ப்யூட்டர் பவர் சப்ளை பவர் பேங்க்லேருந்து எடுக்கப்பட்ட பேட்ரிங்க. இதில் தான் நம்ம அசம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கால்குலேஷன் லாஸ்ட்டாக சொல்கிறேன். பிஎம்எஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு 4 பேட்டரியும் பேரல் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். 1 2 3 4 4 பேட்டரி பேரல் பண்ணும்போது இத்தனை ஆம்பியர் கிடச்சிருக்கு. இதுதான் இந்த பேட்டரிக்கு 10 ஆம்பியர்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது பிஎம்எஸ் கனெக்ஷன் உள்ளே போவோம். கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக இருக்குது. 3.63 வோல்ட் தான் இருக்குது. 3.3 பேரல் கனெக்ஷனை செக் பண்ணிட்டோம். இது 3 பேட்டரியாக நினச்சிங்க. இந்த 3ஐயும் சீரீஸ் பண்ண போகிறோம். இப்படி வச்சு காட்டினா சரியாக வருமா? திருப்பி வச்சு காட்டுறேன். இப்போ இதை பேரல் பண்ணதை சீரீஸ் பண்ணணும். ஒரு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு இப்படி சீரீஸ் பண்ணிட்டோம்னா நம்ம பவர் பேங்க் 11.1 காட்டுனுச்சுல, நம்ம 12 வோல்ட்டு கொண்டாந்துடலாம். அதுக்குள்ளே இன்சுலேஷன் பேப்பரு எல்லாம் சேர்த்துக்கும். ரிவைண்ட் பண்ணுவோம்ல காயிலெலாம், அதுக்குள்ளே வைக்கிற இன்சுலேஷன் பேப்பர் இது. இந்த பேட்டரிக்கு மேலே இப்படி வரும். ஒரு பேட்டரி பேக் வைக்கும் போது நம்ம இடையில வைப்போம். வச்சுட்டு காட்டுறேன். இந்த சீட்டை வச்சு லப்பர் பேண்ட் போட்டிருக்கோம் டெம்பரரியாக. இது என்னன்னு கேட்டிங்கன்னா சிலிவு. சில பேர் சொக்காம்பானுங்க. இந்த ஒயருக்கு போட வேண்டியது இதை போட்டிருக்கேன் பாருங்க. 1 2 3 போட்டிருக்க மாட்டேங்களா, சேஃப்டிக்காக போடுறது. இப்போ ஒரு ப்ளஸும் ஒரு மைனஸும் ஒன்றா ஆக்கியிருக்கோம். அடுத்தது சைடு ஆக்கிட்டு காட்டுறேன். அதேமாரி ஆப்போசிட் சைடில் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸு பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 11 வோல்ட்டுக்குள்ளே வரணும். இப்போ போடுறோம். ஏற்கனவே பேரல் கனெக்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ சீரீஸ் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இதோட வோல்டேஜ் அளந்து காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு அசம்பிள் பண்ணி பேக்கிங் பண்ணியிருக்கோம். பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுக்கல. பவர் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இது சீரீஸோட பவரு. இந்த பேட்டரி தான் கட் பண்ணி உள்ளதெல்லாம் எடுத்துட்டு ஆசிட்லாம். இது அதுக்குள்ள கவரை நித்திமேன் பேட்டரி உள்ளே வச்சு இதுக்கு கவரில் பேக் பண்ண போகிறோம். அதனால் வெளியில் கொண்டு வந்து வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உள்ளே ஆசிட் இருக்கு. இந்த பேட்டரி பாக்ஸ் தான் ரெடி பண்ணிட்டோம். பாக்ஸ் ஆகிட்டோம். இதுக்குள்ளே தான் செட் பண்ண போகிறோம். பாக்ஸ் வேலை முடிஞ்சாச்சு. பிஎம்எஸ்ஸை காட்டுறேன். பிஎம்எஸ் பார்த்துங்க. பவர் மைனஸு பவர் ப்ளஸ்ஸு இந்த இன்புட் கொடுக்குற இடம் 0 வோல்டேஜ் 3.7 7.4 11.1. நம்ம பேட்டரி சீரீஸ் பண்ணி காட்டினால அப்போ வந்த வோல்டேஜோட அளவு இதில் இருக்கு. இது பிஎம்எஸ். பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுக்கலாம். பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். பிஎம்எஸ் ரெடியாக இருக்கு. கனெக்ஷன் கொடுத்துட்டு கனெக்ஷன் உள்ள போவோம். கை நடுக்குதா? பிஎம்எஸ் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம்.
இப்போ அதுக்குள்ள ஒயரு பற்ற வச்சு எடுத்துக்குவோம். ப்ளஸ்ஸு மைனஸு P1 P2 டபுள் சைடு டேப்பு இதில் ஒட்டிட்டு இதுலேயும் ஒட்டிட்டு இந்த பிஎம்எஸ் அதில் ஒட்டலாம். இப்போ 2 ஒயர் இங்கே கீழே P1 P2க்கு வந்து 2 ஒயர் பற்ற வச்சுக்கோம். பிஎம்எஸ் கனெக்ஷன் பண்ணும்போது மைனஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். எதுக்கு மைனஸ்லேருந்து ஆரம்பிக்கணும்னா கன்ஃபியூஸ் பண்ணோம். இப்போ இந்த பிஎம்எஸ் பின்னாடி எழுதிருக்கு பார்த்துக்குங்க. 3.7 இது டோட்டல் லாஸ்ட்டில் டோட்டல் வோல்ட் வந்துடும். 0 வோல்ட்டு 7.4. இப்போ இந்த வோல்ட் சரியாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம். மூணு 3.7க்கு 8 இருக்கு, பரவாயில்ல. அடுத்தது பார்த்துங்க 7.4க்கு கூட இருக்கு, பிரச்சனை இல்லை, பிஎம்எஸ் இல்லாதனால இருக்கு. அடுத்தது டோட்டல் வோல்ட் பாருங்க கரெக்டாக இருக்கு. மைனஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் கனெக்ஷனு, ப்ளஸ்லேருந்து ஆரம்பித்தோம்னா கன்ஃபியூஸ் பண்ணோம். கன்ஃபியூஸ் ஆகுதா? ப்ளஸ்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணோம். அதனால் மைனஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். மைனஸ்லேருந்து ஆரம்பித்து பிஎம்எஸ் கனெக்ஷனு கரெக்டாக வரும். பவர் இன்புட்டு ப்ளஸ் மைனஸ் ஒயரு கொஞ்சம் கேஜியான ஒயரை போட்டு பற்ற வச்சுருக்கிறோம். பிஎம்எஸ் கனெக்ஷன் பண்ணிட்டோம். ரெட் ஒயரை கொடுத்துருக்கோம் பாருங்க. ப்ளஸ்ஸில் P1, மைனஸு P2, பவர் இன்புட்டு அவுட்புட்டு, சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ஒயரு. வேலையை முடிச்சிட்டோம். பிஎம்எஸ் வேலையை கனெக்ஷன் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து பேக்கிங் உள்ள போகலாம். பிஎம்எஸ்ல ஒரு நட பவர் அளந்து பார்க்கும். சரியா இருக்கு. பிஎம்எஸ் கனெக்ஷன் கரெக்ட். மைனஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும் கனெக்ஷன். பேக்கிங் கொடுத்துட்டோம். கவரு பாக்ஸ் உள்ள போட்டுறோம். பேட்டரி பாக்ஸ் உள்ள போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் பிளஸ் மைனஸ் ஒயரை அவுட்டர் எடுக்கணும். பேக்கிங் கொடுத்துருக்கோம் பாருங்க. சால்டர் பண்ணி பாக்ஸை க்ளோஸ் பண்றோம். சால்டர் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டு பவர் செக் பண்ணி பார்ப்போம். பின்னாடி ஒரு இன்வெர்டர் தெரியுது, அதில் போட்டு பார்க்கலாம். பவர் பேட்டரியிலேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். மல்டிமீட்டர் பாருங்க. 11.27. சரி, பரவாயில்ல, க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த பேட்டரி கம்ப்ளீட் வேலை முடிச்சிட்டோம். இந்த சைடெல்லாம் பேஸ்ட் வச்சு ஒட்டிட்டோம். பிஎம்எஸ் உள்ளதான் இருக்குது, உங்களுக்கு தெரியுது. பிஎம்எஸ் வேலை சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங்கு சீரீஸில் கொடுத்துருக்கோம்ல, அதெல்லாம் ஒரே லெவலாக சார்ஜ் பண்ணோம். டிஸ்சார்ஜ் பண்ணும்போது லிமிட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணோம். இந்த பேட்டரி எதுவும் ஆகாமல் பாதுகாப்பு கொடுக்கும், அதான் பிஎம்எஸோட வேலை. 25 ஆம்பியரில் பிஎம்எஸ் உள்ளே போட்டிருக்கிறோம். இந்த பேட்டரியோட கம்ப்ளீட்டு வேலை முடிச்சிட்டோம். ஒரு மினி இன்வெர்டரில் கொடுத்து இந்த பேட்டரி நம்ம செக் பண்ண போகிறோம். அந்த செக் பண்ணலாம்.
வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் ஆகுங்க. வாங்க இன்வெர்டரில் கொடுத்து செக் பண்ணுவோம். நம்மளுடைய பேட்டரியை அசம்பிளை வந்து செக் பண்ண போகிறோம். ஒரு 200 வாட்ஸ் இன்வெர்ட்டரில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. இங்கே ஒரு சிஏபிள் லைட் வச்சுருக்கேன். இந்த பேட்டரியை கனெக்ஷன் பண்ணுறேன். இப்போ பட்டன் ஆன் பண்ணி தெரியுதான்னு பார்ப்போம். அசம்பிளை அப்படியே முடிச்சிட்டோம். பேட்டரியை இந்த சிஏபிள் லைட் எரியுது. கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ இத்தோட முடிச்சுக்கிறோம். என்னுடைய வீடியோக்கு ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் ஆகுங்க, ஆதரவு கொடுங்க. வீடியோ இத்தோட முடிச்சுக்கோம். மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி இதுவரை என் வீடியோ கண்டுகளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.